தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று வரை 26 பேர் உயிரிழந்திருந்தனர். இன்று காலை அது 30ஆக எட்டியிருந்தது. தற்பொழுது கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 32ஆக உயர்வு பெற்றிருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 19க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த பலி எண்ணிக்கை உயர்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். இதுவரை உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 32ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இறந்தவருடைய உடல் வைக்கப்பட்டு பிரேத பரிசு செய்யப்பட்டு உறவிடம் ஒப்படைக்க பணி என்பது நடந்து வருகிறது. தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு உடல்களை ஒப்படைக்கக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சற்று நேரத்துக்கு முன்பாக கூட பாதிக்கப்பட்டவர், அதாவது கள்ளச்சாராயம் குறித்து 4 நாட்களுக்கு பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக உறவினர்கள் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதே போல ஒருவரையும் உறவினர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த கருணாபுரம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் வசிப்பவர்கள், கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் தொடர்ந்து சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் இதுவரை கிட்டத்தட்ட 32 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே அங்கு நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அது தொடர்பாக காவல்துறையினருக்கு எந்த தகவலும் சென்றிருக்கவில்லையா? இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல அந்த கிராமத்தில், அதாவது கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததாக அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உயிரிழப்புடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரை 32 பேர் இறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை என்பது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை, அதே போல புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக சிறப்பு மருத்துவ குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளச்சாராயம் விற்றது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுக்கூடிய சூழ்நிலையில் மற்ற அந்த கள்ளச்சாராய கும்பலை பிடிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரில் இன்று காலையில் கூட 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் அல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன வகைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதே போல அவர்களுடைய உடல்நிலை எந்த வகையில் இருக்கிறது என்பது தொடர்பாக தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.